வணக்கம். செவ்வாய்க்கிழமை, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி, குரோதி வருஷம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி. அஸ்த நட்சத்திரம் இன்று மதியானம் 1 மணி 20 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு சித்திரை. அஸ்தம் சித்திரை 2 நட்சத்திரம் சேர்ந்த நாள். இன்றைய திதி தேய்பிறை நவமி. யோகம் சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. கூலிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேச ராசிக்கு நல்ல நாள். மேச ராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்று விளங்குகிறது. நல்ல நேரம், நல்ல நாள். சந்தோஷமா இருப்பீங்க, ஃப்ரீயா இருப்பீங்க. எந்தவித சுமையும் இல்லாமல் ஃப்ரீடமா இருப்பீங்க. மனதிலும் சுமை இல்லை, கடமைகளிலும் சுமை இல்லை. உங்கள் கடமைகளை எல்லாம் சரிவரை செய்துவிட்டு ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே வியாழ பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் செல்வாக்கை உயர்த்து கொண்டிருக்கிறார். செல்வாக்கு உயர்ந்து கொண்டே போகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷபராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக விளங்குகிறது. ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் நல்ல சூழ்நிலையிலே, நல்ல அட்மாஸ்பியர், நல்லவர்களோடு, நண்பர்களோடு சந்தோஷமாக பேசி பழகி கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய நாளாக விளங்குகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. எனவே இது ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வலுவான நிலையிலே சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக ராசி அதிபதி புதன் குருவால் பார்க்கப்படுகிறது. புதனை குரு பார்க்கிறது. அதனால் புதன் வீடான மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை ஏற்படும். உங்கள் ராசி அதிபதியை குரு பார்ப்பதால் உங்களுடைய பல பிரச்சனைகள் மறைமுகமாக தீர்ந்துவிடும். பிரச்சனையே வரவே வராது. பிரச்சனையே வரப்போகுதுன்னு அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அந்த பிரச்சனையே இருக்காது. புஷ்ஷுன்னு போயிடும். பிரச்சனைகள் காணாமல் போகும். பிரச்சனையே வராது. எனவே இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நாளாக விளங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். உங்கள் வயசில் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொன்று தேவை. மனுஷனுக்கு ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இப்போ நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்களோ அந்த ஏஜுக்கு தகுந்தா போல் நன்மைகள் நடைபெறும். நியாயமாக எந்தெந்த வயசில் என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அது கடவுள் கொடுப்பார். கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ மார்கழி மாதம் நடக்கிறது. திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் படிக்கணும். மாணவ மாணவிகள் தேர்விலே சிறப்பாக எழுச்சி பெறுவீர்கள். மாணவ மாணவிகள் தேர்வுகளில் சிறப்பாக மதிப்பெண் பெறுவீர்கள். எனவே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். எனவே கடகராசிக்கு இது ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடமான குருவின் வீட்டில் தனுசிலே அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். 2, 4, 6 பார்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு புறத்திலே நன்மை செய்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே இருக்கிறது. குருவின் வீட்டிலே இருக்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எனவே சிம்ம ராசி அன்பர்கள் எல்லாம் வெற்றி பெறப் போகிறீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்ற நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாளாக விளங்குகிறது. நல்ல விஷயங்கள் நிறைய நடைபெறும். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள். எல்லாமே நல்லா இருக்கே. 5லே சுக்கிரன் உட்காந்துக்கிட்டு குரு பார்வை வாங்குகிறார். ரொம்ப பெரிய யோகம். ராசி அதிபதியும் குரு பார்வை வாங்குகிறது. 3லே இருக்கக்கூடிய புதன், ராசியிலே இருக்கக்கூடிய புதன் அதுவும் குரு பார்வை. எனவே நன்மைகள் நடைபெறும். மாணவ மாணவிகள் தேர்வுகளிலே நிறைய மார்க்குகள் கிடைக்கும். இந்த ஆண்டு புத்தாண்டிலே வரக்கூடிய தேர்வுகளிலே, அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்வுகளிலே மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் முக்கியமான பிரதானமான தேர்வு எதுவோ அந்த எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க.
கன்னிராசி மாணவ மாணவியர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்றுத்தில் ஃபர்ஸ்ட்டாக வருவீங்க. இல்லைனா சப்ஜெக்டில் சென்டம் அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வி முன்னேற்றம் மிக 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 நன்றாக இருக்கும். எனவே நேரத்தை வீணடிக்காமல் இப்போவே புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், ஆரோக்கியமான நாள், சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தார் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் மிகப்பெரிய நன்மை நடைபெறும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். மாணவ மாணவியர் நன்றாக படிப்பார்கள். நல்ல ஆர்வம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துலா ராசிக்கு எல்லாம் அதிலே நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வரவேண்டிய பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். ஆறுக்குடையவன் 8இல் இருப்பதால் பழைய பாகிகள் வசூலாகும். எனவே பல நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசினருக்கு மகிழ்ச்சியான நாள், ஆரோக்கியமாக சந்தோஷமாக சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். விருச்சிக ராசி அன்பருக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். 7இல் குரு அற்புதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்திலே சந்திரன், புதன் குரு பார்வை ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். எனவே இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு இப்போ கல்யாணம் தடைப்பட்டு இருந்தா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும். தை பிறந்த உடனே நிச்சயதார்த்தம் தான். மார்கழியில் பேசியில் முடிச்சுட்டு இருப்பீங்க. தை பிறந்தா நிச்சயதார்த்தம் தான். ரெடியாக இருப்பீங்க. தை பிறந்த உடனே தாம்பூலம் மாற்றிக்கணும். அடுத்த மாசிலே கல்யாணம். அந்த மாதிரி வேகமாக வேலைகளெல்லாம் நடைபெறும். திருமண வேலை வந்துவிட்டது. நல்ல நேரம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே மாணவ மாணவிகள் கல்வியிலே மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். எழுதுகின்ற தேர்விலே வெற்றி அடைவீர்கள். எனவே இது ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 12 கூடியவன் 8ஆம் இடம் சென்று நீச்சம் அடைவதால் விபரீத ராஜயோகம். 8 கூடியவன் 10ஆம் இடத்துக்கு சென்றதால் நல்லது. பல விதத்திலே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அது போன்ற கிரக அமைப்பு அமைந்துள்ளது. லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு குரு பார்வை பெறுவதால் பொருளாதாரத்திலே நல்ல லாபம் எட்டும். இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏன் நல்ல நாள் என்பதற்கான காரணங்கள் சொல்ல வேண்டுமானால் அது அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளோ காரணங்கள் இருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுடைய வேலைகள் எல்லாம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகள், சொந்த வியாபாரமாக இருந்தால் வியாபாரத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய திடீர் பயணம் உண்டாகும். அது வெற்றிகரமாக முடியும். பயணத்தின் நோக்கம் நிறைவேறும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 8ல் வெறும் சந்திரன் இல்லை, கேதுவோட சேர்ந்து வேறு இருக்கு. 8ஆம் இடத்தில் சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு இருப்பதால் மனசுல தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவசரப்பட்டு எதுவும் யார்கிட்டையும் பேசிடாதீங்க. கோவமாக பேசிடாதீங்க. உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி எடிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. பல்ல கடிச்சிட்டு அந்த கோவத்தை கட்டுப்படுத்துங்க. வெளியே காமிச்சிக்கவே கூடாது. உள்ளுக்குள்ளே எவ்வளோ கோவம் வந்தாலும் காமிச்சிக்கவே கூடாது. கிரகங்கள் ரொம்ப சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் மன கட்டுப்பாட்டோடு இருக்கணும். பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காத மாதிரி யாராச்சும் பேசினாக்கா அங்கேருந்து போயிடுங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. வேறு ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு அர்ஜென்ட் கால் ஏதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. இன்றைய தினம் மன கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். பேச்சில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் பேசினாங்கன்னா எழுஞ்சி போயிடுங்க. அங்கேருந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. டக்குன்னு ஃபோன் எடுத்து பேசிட்டே போயிடுங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. பேச மட்டும் பேசிடாதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். 9 கூடியவன் 5ஆம் இடத்திலே இருப்பதால் நன்மைகள். வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அசையா சொத்துக்கள் வாங்கலாம். அதற்கான ஆலோசனைகள் செய்து கொண்டிருப்பீர்கள். தை பிறந்தவுடனே ரிஜிஸ்ட்ரேஷன் தான். மார்கழியிலே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. மார்கழியில் கொடுத்தனும் தான் போகக்கூடாது. ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு இப்போது பணங்கள்லாம் ரெடி பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால் ஜனவரி 5 தேதிக்கு அப்புறம் தான் உங்கள் கையில் நிறைய பணம் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கிடுவீங்க. இப்பயே பார்த்து வச்சுருப்பீங்க. அட்வான்ஸ்லாம் இப்பயே கொடுத்துடலாம். எனவே இது ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.